மஸ்க் அவரோட பணத்தை வச்சு என்னதான் பண்றாரு? அவர் சீக்கிரமே ஒரு ட்ரில்லியனர் ஆக போறாரு. அந்த பணத்தை வச்சு சில நாடுகளையே காப்பாத்தலாம். ஆனா அவர் அதை செய்ய போறாரா? நோ. ஃபாரெவர் வாழ போறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஈலான், கம் ஆன். சோ சில பாயிண்ட்ஸ் ஜாய். ஈலானோட டோட்டல் நெட்வொர்க்ல 0.1%க்கும் கம்மியான பணம் தான் பேங்க்ல ஆக்சுவல் கேஷா உட்கார்ந்திருக்கு. அது மேக்ஸிமம் 1 அல்லது 2 பில்லியன் டாலர்ஸா இருக்கலாம். ரெஸ்ட் ஆஃப் இட், அதாவது 99.9% ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, அப்புறம் அவரோட மத்த கம்பெனிஸோட பியோர் ஸ்டாக்ஸ் அப்புறம் ஓனர்ஷிப் தான். நோ, அந்த கம்பெனிஸ் மூலமா 1,60,000க்கும் அதிகமான டைரக்ட் ஜாப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. சப்ளை செயின்ஸ் மூலமா 6 லட்சத்துக்கும் அதிகமான இன்டைரக்ட் ஜாப்ஸும், பிராடர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினால இன்னும் 5 லட்சத்துக்கும் அதிகமான இன்டியூஸ் ஜாப்ஸும் கிடைச்சிருக்கு. சோ நாம மேத் பண்ணி பார்த்தா ஈலானோட கம்பெனிஸ் கிரியேட் பண்ண ஜாப்ஸால குளோபலி குறைஞ்சது 1 மில்லியன் பேராவது அவங்க டேபிள்ல பிரெட் போட்டு சாப்பிட முடியுது. வேலை கிடைச்சா அவங்க குடும்பத்தை காப்பாத்துறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க ஜாய், உங்களோட நெட்வொர்த் $30 மில்லியன். ஈலான் மாதிரி நீங்க எந்த ஜாப்ஸும் கிரியேட் பண்ணல. நீங்க ஒரு ஸ்கேலபிள் கம்பெனியோட ஃபவுண்டரோ இல்ல ஓனரோ கிடையாது. அதனால உங்களோட அந்த $30 மில்லியன் மோஸ்ட் ஆஃப் இட் இல்லனா ஆல் ஆஃப் இட் உடனே ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற ஆக்சுவல் பணம். $30 மில்லியன் அது ஜெனரேஷனல் வெல்த். நீங்க இப்போதானே சொன்னீங்க ஈலான் நீங்க என்ன ஃபரவரா வாழ போறீங்களா அப்படின்னு. ஜாய், நீங்க மட்டும் என்ன ஃபரவரா வாழ போறீங்களா? நீங்க ஏன் உங்க பணத்தை கிவ் அவே பண்ணக்கூடாது? அதுல வெறும் 1/3 வச்சே உங்களால 3000 பேருக்கு என்டையர் இயர் ஃபுல்லா ஃபீட் பண்ண முடியும். உங்க சிச்சுவேஷன்ல கேக் கணக்குப்படி சொல்லணும்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு கேக் ஃபார் லைஃப். சோ ஜாய், $30 மில்லியன் உங்க கிவ் அவேவை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க?